பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள்ட்ட கோடி கோடியா கொள்ளையடிச்ச பணத்துல அடிக்கவில்லை. ஆட்டோ ஓட்டி சாதாரணமாக தொழில் செஞ்சு கூலி தொழிலாளியாக இருந்து எல்லாத்தையுமே சாதாரண மாதந்தோறும் தினந்தோறும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறவன் தன்னுடைய ரத்தத்தை வேர்வையா சிந்தி அடிச்சிருக்கான் பாத்தீங்களா? அதை பார்த்து எப்பேற்பட்ட பயம் வந்துருச்சு. மக்களை ஏமாத்தி போய் சொல்லி ஓட்டு வாங்கி தின்று கொன்றது இல்லாம இந்த மக்களை ஏமாத்திட்டோம் நினைக்காம உட்கார்ந்துகிட்டு நீங்க பேசி கூலி படம் பாக்குறதுக்கு இதுக்கெல்லாம் உங்களை ஒட்டு மொத்தமா டிவியில உட்கார்ந்து வரக்கூடிய எல்லா படங்களையும் நீங்க பார்க்கக்கூடிய சூழலை 2026 தேர்தல் களம் உங்களுக்கு தேர்தல் நிலவரம் உங்களுக்கு சொல்லிடும். ஒதுக்கீடு நீங்க கொடுக்கக்கூடிய இடத்துல போராடணும். அப்படி எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. இந்த அதிகாரம் இந்த அதிகாரத்தை நீங்க அரசியல் உங்களுக்கு தேவை. எது ஜனநாயக உரிமை, கருத்து உரிமை, எங்க வேணாலும் நீங்க போராடணும். அப்படியெல்லாம் அப்படி கொடுக்கணும்ன்ற அவசியம் எங்களுக்கு இல்ல. அந்த இடத்துல இருந்து கொள்ளடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. மக்கள் ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிறீங்க. அரக்கர்களா இருக்கீங்க. கூட செயல்படுறீங்க. சும்மா இதெல்லாம் எங்கள்கிட்ட காட்டாதீங்க. விரட்டி அடிக்கப்பட வேண்டிய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மக்கள் உங்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்திருக்காங்கன்னா நீங்க அதை பயன்படுத்திக்கல. மக்களுக்கான ஆட்சியை நீங்க பண்ணல. எல்லாரையும் பேரம்பேத்திகளோட வீட்டில் வந்து உங்களால ஓடி ஆட முடியாது. வீட்டில் உட்காந்து கொஞ்சி பேசக்கூடிய வயசு தான். அதனால வீட்டில் உட்காந்து உங்களுடைய வேலைகளை பாருங்க. இங்க நீங்க ஒரு அடி பாஞ்சீங்கன்னா இங்க 10 அடி பாயறதுக்கு தலைவர் தளபதி அவர்களுடைய தம்பி தங்கைகள் இன்னைக்கு தயாரா இருக்கிறாங்க, களத்துல இருக்கிறாங்க. இந்த ஊடகங்கள்ல எல்லாம் பரப்புரை பண்றது, திரைப்படங்கள்ல பரப்புரை பண்றது, அதுக்கப்புறம் மக்கள் போஸ்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் பார்த்த 8 கால போஸ்டர் இந்த இதுல ஒட்டியிருக்காங்க. இந்த பாலத்துல ஒரு 8 காலத்துக்கு எதுவும் கொள்ளடிச்ச காசு இல்ல, சொந்தமா சம்பாதிச்ச காசு. சரியா? சொந்தமா சம்பாதிச்ச காசு. பிளாஸ்டிக் அந்த பேப்பர் வந்து பேப்பர் போஸ்டர்ல ஆயில் போஸ்டர், ஆயில் போஸ்டர், அது அந்த போஸ்டர் சொந்தமா சம்பாதிச்ச காசு. அதையும் சொல்லுங்க. அது சொந்தமா சம்பாதிச்சது யாருங்க சொன்னாங்க? கொள்ளடிக்கல, எங்கேயும் கொள்ளடிக்கல. அவர் கவுன்சிலரா இருந்து, எம்எல்ஏவா இருந்து, எம்பியா இருந்து, அமைச்சரா இருந்து, முதல்வரா இருந்து, துணை முதல்வரா இருந்து, ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணி படத்தை வாங்கி வித்து தியேட்டர்கள் எல்லாம் கையில வச்சுக்கிட்டு, சினிமா தரைய கையில வச்சுக்கிட்டு நீங்க ஊர் முழுக்க கட்ட பஞ்சாயத்து பண்ணி பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள்ட்ட கோடி கோடியா கொள்ளையடிச்ச பணத்துல அடிக்கவில்லை. ஆட்டோ ஓட்டி சாதாரணமாக தொழில் செஞ்சு கூலி தொழிலாளியாக இருந்து எல்லாத்தையுமே சாதாரண மாதந்தோறும் தினந்தோறும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறவன் தன்னுடைய ரத்தத்தை வேர்வையா சிந்தி அடிச்சிருக்கான் பாத்தீங்களா? அதை பார்த்து எப்பேற்பட்ட பயம் வந்துருச்சு. இதுதான் மாற்றம்னு சொல்றேன். அவன் போஸ்டர் ஓட்டிருக்கான். அது நல்ல போஸ்டரான், ஆயில் போஸ்டரான், 8 காலம் போஸ்டரான், 16 ஒட்டுவான், 160 ஒட்டுவான். அதை பார்த்து நீங்க வயிறு எரிஞ்சு சாவுங்க. எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆமா, இதுக்கு ஒருத்தர் 8 பிட்டு போஸ்டர் ஓட்டுறானா அத நீங்க வந்து சொல்றீங்கன்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட வைத்தறிச்சல். 15 நாளா மக்கள் போராடிக்கிட்டு இருக்கான். 2500 குடும்பங்கள் உட்கார்ந்துகிட்டு இருக்கு. 4 வருஷத்துக்கு முன்னாடி அவன் அதே மாதிரி போய் ஏமாத்திட்டு வந்திருக்கோன்னு கொஞ்சம் கூட நெஞ்செழுத்தம் இல்லாம, ஒரு அச்ச உணர்வு இல்லாம, மக்களை ஏமாத்தி போய் சொல்லி ஓட்டு வாங்கி தின்று கொன்றது இல்லாம, இந்த மக்களை ஏமாத்திட்டோம் நினைக்காம உட்கார்ந்துகிட்டு நீங்க பேசி கூலி படம் பாக்குறதுக்கு இதுக்கெல்லாம் உங்களை ஒட்டு மொத்தமா டிவியில உட்கார்ந்து வரக்கூடிய எல்லா படங்களையும் நீங்க பார்க்கக்கூடிய சூழலை 2026 தேர்தல் களம் உங்களுக்கு தேர்தல் நிலவரம் உங்களுக்கு சொல்லிடும். நீங்க வீட்டுல உட்கார்ந்து டிவி மட்டும்தான் பார்க்கணும். எல்லா படமும் பாருங்க. அன்னைக்கு பேச வேண்டிய நேரம் இதே குக்கு சேனல்ல உட்காந்து நான் பேசுவேன். இவரை தான் நீங்க அப்பவும் கூப்பிடணும். அதாவது நாங்க டிவியில பார்க்குறோமா, டிவியில் உட்காந்து வீட்டில் உட்காந்து பார்க்குறோமா, கோட்டையில் உட்காந்து ஃபைல் பார்க்குறோமாங்கிறத அன்னைக்கு தெரியும். கோட்டையில் உட்காந்து ஃபைல் பார்க்குறோம். ஃபைல்ஸ் வந்தவங்க எப்படி உட்கார்ந்து பார்க்க முடியும்? யாருக்கு ஃபைல்ஸ்? உங்களுக்கு தான் வந்துருச்சு. எங்களுக்கு ஃபைல்ஸ் வந்துருச்சு. உங்களுக்கு வந்துருச்சு. புரியுதுங்களா? உங்களால உட்கார முடியல. தெரு தெருவா ஓடுறீங்க. ஓரணியில் தமிழ்நாடு, ஓரணி. ஏதாவது சென்ஸ் இருக்கா? தமிழ்நாடு அங்கதான் இருக்கு. நீங்க ஒரு அணியில நில்லுங்க. நேத்து கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் அங்க உட்காந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்க? சென்னை மாநகராட்சியில உட்காந்து இன்னைக்கு பேட்டி கொடுக்குறாங்க. என்னன்னு பேட்டி கொடுக்குறாங்க? இது வந்து நய வஞ்சகமான தனம்னு பேட்டி கொடுக்குறாங்க.
பண்ணக்கூடியவர் யாரு? இடம் ஒதுக்கீடு பண்ணிருக்க நீங்க கொடுக்கக்கூடிய இடத்துல தான் போராடணுமா? போராடணுமா? அப்படி எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. இந்த அதிகாரம் இந்த அதிகாரத்தை நீங்க பேசாதீங்க. அரசியல் உங்களுக்கு தேவை. எது ஜனநாயக உரிமை, கருத்து உரிமை, எங்க வேணாலும் நீங்க போராடணும். அப்படியெல்லாம் அப்படி புடுங்கணும்ன்ற அவசியம் எங்களுக்கு இல்ல. இல்லைன்னா வீட்டுக்கு இல்லைன்னா எங்கயா வேற போ, கடல். கருணாநிதி போய் ரயில் தண்டவாளத்துல தலைய வச்ச கதையெல்லாம் மறந்துட்டாரா? கைது பண்ணாங்களா? கைது பண்ணாங்கல்ல. ஏன் முதல் நாள் உட்காரும் போது என்ன பண்ணீங்க? கட்டிக்கிட்டு அதெல்லாம் முதல் நாள் உட்காரும் போது கைது பண்ணிருக்கணும். அது பண்ணாத காரணம் பண்ணல. ஏதோ இளன மனசு எங்க முதலமைச்சர் விட்டு வச்சு எல்லாம் கிடையாது. என்ன அப்படி எல்லாமே நாடகம். புரியுதுங்களா? எல்லாமே நாடகம். நீங்க நாங்க இப்ப நீதிமன்றத்துல உத்தரவு வாங்கி தான் இதை பண்ணிருக்கோம். நீதிமன்ற உத்தரவு இல்லாம பண்ணல. நீதிமன்றம் இவங்களை ராஜரத்னம் ஸ்டேடியத்துக்கு அங்க அப்புறப்படுத்துங்கன்னு சொன்னாங்க. நாங்க நேத்து 12 மணில இருந்து சொல்லி 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 பாக்குறோம், போகவே இல்லை. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம எல்லாத்தையும் அள்ளி கொண்டுட்டு போய் போட்டிருக்கு. என்னமா அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணி கொண்டு போய் உள்ள போட்டாச்சு புலன்ல. ஏன் வாய்க்கு பார்த்தா பேசுறீரு? ஆமா, வேற என்ன சொல்ல முடியும்? என்ன நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வச்சு அது கொள்ள அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. மக்கள் ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிறீங்க. அரக்கர்களா இருக்கீங்க. கூட செயல்படுறீங்க. சும்மா இதெல்லாம் எங்கள்கிட்ட இந்த பல்பெல்லாம் எங்கள்கிட்ட காட்டாதீங்க. அதெல்லாம் வேற யார் பண்ண வச்சுக்கோங்க. இந்த பல்பெல்லாம் எங்கள்கிட்ட காட்டாதீங்க. இது வந்து இங்க பாருங்க, இது தலைவர் தளபதியினுடைய படை. தளபதி இப்ப இவர்தானே சொன்னாரு, நாங்க 75 ஆண்டு காலம். இது சின்ன குழந்தை 75 வயசு கிழமை எப்படி நடப்பான் சொல்லுமா? ஏன் அவர் புள்ள இல்லையா? இப்ப உதயநிதி இல்லையா? இன்ப நிதி இல்லையா? 75 வயசு என்ன சொன்னீங்க? நீங்க தானே சொன்னீங்க 75 வருட ஒரு முதியவர் எப்படி நடப்பார் சொல்லுங்க. 60 வயசை தாண்டிட்டாலே நீங்க சீனியர் சிட்டிசன். ஏன்னா 75 வருட குழந்தை. இவர் வந்து 2 வருட குழந்தை தான். குழந்தை வேகமா ஓடுமா? 75 வயதுக்காரர் ஓடுவாரா? ஓடுவார். அது ஒத்துக்கிறீங்கல்ல? உண்மை பாருங்க மேடம். இதுதானே இயற்கை, இதான நீதி. அததான் சொல்றேன். இந்த குழந்தை தான் வெற்றி பெற போகுது. உங்களுடைய முதுமை தோற்கடிக்கப்பட போகுது. உங்களுடைய முதுமை இல்ல, உங்களுடைய முதுமையினுடைய வேகத்துக்கு முன்னே விவேகத்தை வச்சு நீங்க கையாண்டிருக்கணும். உங்கள்கிட்ட வேகமும் இல்லை, விவேகமும் இல்லை. அதனால நீங்க எல்லாம் வீட்டுக்கு விரட்டி அடிக்கப்பட வேண்டியவர். வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டியவர், விரட்டி அடிக்கப்பட வேண்டிய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மக்கள் உங்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்திருக்காங்கன்னா நீங்க அதை பயன்படுத்திக்கல. ஆட்சியை நீங்க பண்ணல. நேத்து மலைக்கு முளைச்ச சிரிக்கிற இது சிரிக்குது எங்களை பார்த்து. மூங்கில் நாங்க மூங்கில் நாங்க நட்டமா நிப்போம், நாங்க வளைஞ்சு கொடுப்போம். ஆனா நாங்க போயிட மாட்டோம். பிரச்சனை கிடையாது. என்னமோ சொல்லிட்டாரு ஸ்டாலின், உதயநிதி, இன்ப நிதின்னு. இப்ப இன்னொரு ஒரு 4-5 வருஷத்துல அவருக்கு குழந்தை பிறக்கும், கல்யாணம் முடிஞ்சு அதுக்கும் பேசுவாரு. காமாட்சி நாயுடு அவர்கள் அவருக்காகவும் பேசுவாரு. அதுல மாற்று கருத்தெல்லாம் இல்ல. சரி பாருங்க, எங்களுக்கு அது திராவிட கழகம், திராவிட குடும்பம். அந்த குடும்பத்துல நாங்க எல்லாம் உறுப்பினர். எங்களுக்கு அவங்கதான் தலைவர். அவங்கள நாங்க பேச வேண்டியது எங்க டியூட்டி. குடும்பம் என்ன ஆட்சி? ஆட்சி குடும்ப ஆட்சியாவது கத்திரிக்காவது. இது ஜனநாயக நாட்டுல ஜனநாயகம் தான் ஆட்சி. எங்க குடும்ப ஜனநாயக நாட்டுல வந்து யார வேணாலும் ஆட்சி பண்ணலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த ட்ரஸ்டுக்கு அவங்க, அந்த கட்சிக்கு அவங்க தான் தலைமை. அதுல மாற்றம் இல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ட்ரஸ்டுக்கு அவர்கள் தான் தலைமை. அதை ஆட்சி செய்வார்கள். டெய்லியும் காலையில புறப்பட்டு அறிவாலயத்துக்கு வருவாங்க. அங்க இவங்க எல்லாருமே உட்காந்துப்பாங்க. இவங்களே எதிர்கட்சியாகவும் ஆளுங்கட்சியாகவும் நாடகம் ஏற்கனவே நடத்தினார். தெரியும்ல உங்களுக்கு? மாதிரி கிராம சபை கூட்டங்கள்லாம் நடத்தினார், பார்த்திருக்கீங்களா கடந்த காலங்கள்ல? அதே போல அறிவாலயத்துக்கு வந்துருவார். அறிவாலயத்துக்கு மேல திமுக சட்டமன்ற பேரவைன்னு போட்டுருவாங்க. அங்க வந்து அதே மாதிரி சேர் போட்டு உட்காந்துப்பாங்க. இவரு காமாட்சி நாயுடு வந்து இவரா போட்டுருவாங்க, சபாநாயகரா போட்டுருவாங்க. துணை சபாநாயகரா இவர் யாருக்கு தேவையோ அதையும் அவரையும் போட்டுக்கலாம். அவங்களே டெய்லி நடத்துவாங்க, நடத்திட்டு போயிடுவாங்க வீட்டுக்கு. பாப்போம். நாங்க அவர்தான் சொன்னாரு, திமுக ஆட்சி வந்து எல்லாத்தையுமே நடத்தும், அது ஒரு ட்ரஸ்ட்டு, அது எல்லாமே பண்ணணும். அதுல எல்லாம் நடக்கும். அதுல மாற்றுக்கிறதெல்லாம் கிடையாது. நீங்க வந்து இப்போ கோலி குண்டு விளையாடுற நேரம் வந்துருச்சு. எல்லாரையும் பேரம்பேத்திகளோட வீட்டில் வந்து உங்களால ஓடி ஆட முடியாது. வீட்டில் உட்காந்து கொஞ்சி பேசக்கூடிய வயசு தான். அதனால வீட்டில் உட்காந்து உங்களுடைய வேலைகளை பாருங்க. இங்க நீங்க ஒரு அடி பாஞ்சீங்கன்னா இங்க 10 அடி பாயறதுக்கு தலைவர் தளபதி அவர்களுடைய தம்பி தங்கைகள் இன்னைக்கு தயாரா இருக்கிறாங்க, களத்துல இருக்கிறாங்க. இன்னைக்கு 500 ஏக்கர்ல
ஒரு மாநாடு நடக்குதுன்னா அது இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு மட்டும்தான். இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆத்தூர்ல வந்து பெரியசாமி அவர்கள் வந்து திலகபாமாவை எதிர்த்து வந்து போட்டிட்டு இருந்தாங்க. அதுல வந்து பெரியசாமி 1,35,571 வாக்கு வந்து வாங்கியிருந்தாரு. இதை வந்து தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு போஸ்டர்ல வந்து 572 அவங்கள விட ஒரு வாக்கு வித்தியாசத்துல 2026 நாங்க ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி விட்டுருந்தாங்க. அதை திமுக பார்த்துருக்காங்க. திமுக உடனே அந்த இளைஞரணி வழக்கறிஞர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நீங்க எங்க அமைச்சரை எதிர்த்து போட்டி போட்டு பாருங்க, அப்படி டெபாசிட் நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா நான் சேலை கட்டிக்கிறேன், அப்ப நீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை வச்சிருக்காரு. தயாரா வச்சுக்க சொல்லுங்க, எங்களுக்கு அதுக்கு அவருக்கு பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. தமிழக மக்கள் இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடியவர்கள். இங்கே மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க, இதை பார்த்துக்கிட்டு இருந்தக்கூடிய தாய்மார்கள், இங்கே நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய போராட்டத்தினுடைய தாய்மார்கள் எத்தனை பேர் பிள்ளை இழந்திருக்கிறாங்க, பெண்களை இழந்திருக்கிறாங்க. எந்த துறையாக, காவல்துறையாக இருந்தாலும் பாதுகாப்பு இல்லைன்றது உறுதி செய்யப்பட்டதாக இருக்குது. ஒரு பெரிய அதிகாரி, பெண் அதிகாரியே வெளியே போய் தனக்கான ஒரு 3 வருஷம் கழிச்சு என்னென்ன கொடுமைகள் நடந்ததுன்னு சமீப காலங்களில் சொன்னது அத்தனையுமே கேட்டோம். ஒரு பெண் காவலருக்கு கூட ஓடக்கூடிய இந்த ஆவடி பக்கத்தில் இப்போ ஓடக்கூடிய ரயிலில் எப்படிப்பட்ட ஒரு பாலியல் வன்புணர்வு நடந்ததுன்னு கேள்விப்பட்டோம். ஒரு கருவுற்ற ஒரு கர்ப்பிணி ஒரு பெண் ரயிலில் பயணம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணுக்கு அந்த கருவையும் சிதைக்கக்கூடிய வண்ணம் எவ்வளோ பெரிய ஒரு பாலியல் வன்புணர்வு நடந்ததுன்னு கேள்விப்பட்டோம். இன்னைக்கு போராட்ட களத்தில் எல்லா அரசியல் ஊழியர்களுமாக இருந்தாலும் சரி, பேருந்து ஓட்டுநர்களாக இருந்தாலும் சரி, தொழிற்சங்கங்களாக இருந்தாலும் சரி, இருக்கக்கூடிய படிப்பு மாணவர்களாக இருந்தாலும் சரி, எல்லா பட்டதாரி இளைஞர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே இன்னைக்கு களத்தில் இன்னும் போராட்டம் பண்ணுறோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதற்கான பதிலை வந்து நீங்கள் விதைச்சிட்டீங்க. அறுவடை செய்ய போகிறதும் நீங்கள் தான். நீங்கள் விதைத்ததை வேற ஒரு விஷயத்தை நீங்கள் அறுவடை பண்ண முடியாது. நீங்கள் என்ன வினையை விதைத்தவன் வினையை தான் அறுக்க முடியும், வேற எதையும் மாற்றி அறுவடை பண்ணிட முடியாது. 2026 மக்கள் உங்களுக்கான தக்க பாடத்தை புகட்டுவார். இப்போ வந்து உங்களை விட வந்து ஒரு வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆத்தூர்ல. இதை எப்படி பாக்குறீங்க? ஏமா, அவர் ஒரு பழமொழி சொன்னார் பாத்தியா, திணை விதைப்பவன் திணை அறுப்பான் அப்படிங்கிறதுக்கு பதில் வேற ஒன்றுதான் மாற்றி சொன்னார். இல்ல இது யாருடைய? திணையை விதைத்தா திணையதான் இருக்க முடியும், வினையை விதைத்தா வினையதான் இருக்க முடியும். அதான் சொன்னேன், வினை விதைத்தால் வினையதானே இருக்க முடியும். யாரோட பழமொழி? கிறித்துவத்தினுடைய பழமொழி. இந்த கிறித்துவ கூட்டம் இங்க வந்து ஒரு மசரும் புடுங்க முடியாது, அவ்வளவுதான், முடிச்சுக்கோ. இங்க பாருங்க, சாதியின் பெயராலோ மதத்தின் பெயராலோ மக்களை பிளவுபடுத்துவது, இதுதான் இங்க பிளவுவாத சக்தி, பாசிசம்னு சொல்றாரு தலைவர் தளபதி. உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்தவ கூட்டம் சொல்லி எங்க உள்ள கூட்டம்? உங்களால அடக்குமுறைக்கு ஆளாகி இஸ்லாமியர்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் மாறின கூட்டங்கள் தான், ஆதி தமிழ் குடிகள் தான். என்ன நேரம் அங்க இஸ்ரேல்ல இருந்து வந்துட்டாங்களா? எல்லாரும் இஸ்ரேல்ல இருந்து, அமெரிக்கால இருந்து வந்துட்டாங்களா? அமெரிக்கால இருந்தானே ஃபண்ட் வருது. இல்ல, அமெரிக்கால இருந்து வந்துட்டாங்களா? உங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாம் அந்த ஃபண்ட் வர காலேஜ்ல போய் இல்லையா? எந்த இந்து பிள்ளைங்க போய் படிக்கிறது இல்ல, கிறிஸ்தவ மிஷனரி காலேஜ்கள்ல எந்த இஸ்லாமிய பிள்ளைங்க போய் படிக்கிறது இல்ல, எந்த சீக்கிய பிள்ளைங்க போய் படிக்கிறது இல்ல, வரலாறும் தெரியல, என்ன முன்னோர்களுடைய கதையும் தெரியல இவர்களுக்கு. திமுகன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு புழுகு மூட்டைய கையில வச்சுக்கிட்டு இவரும் சேர்ந்து புழுகிக்கிட்டு இருக்கிறார். உங்களோட நேர தொகுதிக்கு பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி.